உலகெங்கும் இருக்கக்கூடிய ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் ஆஸ்ட்ரோ பூர்ணாவின் அன்பார்ந்த வணக்கங்கள். உங்களை எல்லாரையும் இந்த நல்ல காலம் நிகழ்ச்சியின் மூலமாக சந்திக்கிறதுல பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சிறப்பு பதிவு பார்த்தீங்கன்னா, வரக்கூடிய ஒரு 9 மாதங்களுக்கு என்ன மாதிரியான வருட கிரகங்களாகப்பட்ட குரு, சனி, ராகு, கேது இந்த 4 கிரகங்களின் கோச்சார அமைப்புகள் என்னென்ன மாற்றத்தை ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் கொடுக்க போகுது அப்படின்றத பார்க்கலாம். ராகு கேது பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2026 டிசம்பர் மாசம் தான் பயிற்சி ஆகுறாங்க. சனி பகவான் 2027 தான் பயிற்சி ஆகுறாரு. இப்போதைக்கு அடுத்த வருடத்துல அந்த குரு பகவான் 6வது மாதம், அதாவது ஜூன் மாதம் 1ஆம் தேதி பயிற்சி ஆகிறார். அதனால அது வரைக்கும் நம்ம இருக்கக்கூடிய இந்த வருட கிரகங்களின் தன்மைகளை நம்ம கோச்சார கிரகப்படி நம்ம பலன்களை கணிச்சு சொல்ல போறோம். இப்போ இருக்கக்கூடிய இந்த நிலவரப்படி பாத்தீங்கன்னா, இப்போ இந்த குரு பகவான் 18ஆம் தேதி அக்டோபர் மாதம் குரு அதிசாரமும் பெறுகிறார். அதாவது மிதுன ராசியிலிருந்து அந்த கடக ராசிக்கு அதிசாரமும் அடைய போறாரு. கிட்டத்தட்ட ஒரு 48 நாட்களுக்கு தான் வர்றாரு. திரும்ப தன்னுடைய நிலையை மிதுன ராசிக்கு கொண்டு செல்கிறார். இந்த மாதிரியாக அந்த வருட கிரகங்களிலேயே சில ஒரு மாற்றங்கள் ஏற்படும் போது ஒரு 25% கிரகங்கள் தன்னுடைய நிலையை மாற்றி கொண்டு இருக்கின்றன. இதுல இருக்கக்கூடிய அந்த 75% இருக்கக்கூடிய அந்த மாதங்கள்ல நம்ம என்ன மாதிரியான ஒரு பலன்கள் இப்ப கிடைக்க போகுது அப்படின்றத ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் நம்ம இப்ப பார்க்கலாம். இந்த சேனல்ல முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணுங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. நிறைய பேருக்கு திடீர்னு ஏற்பட்ட சில பிரச்சனைகள்னால நம்ம எதை நோக்கி பயணிச்சுட்டு இருக்கிறோம் அப்படின்றது ஒரு தடுமாற்றம் இருக்கும். ஒரு தொழில் செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னா அந்த தொழில் செய்யும் போது ஒரு 10 வருடம் நல்ல ஒரு ஸ்திரமான ஒரு தொழில் செஞ்சுட்டு அந்த தொழில்ல ஒரு அதல பாதாளத்திற்கு போகும்போது அதனுடைய தடுமாற்றம் அவர்களுக்கு தான், அந்த ராசி என்பவர்களுக்கு தான் அதிகமாக தெரியும். அதனால இப்படி இருக்கக்கூடிய நிறைய நண்பர்களுக்கு, உங்களுடைய உறவினர்களாக இருந்தாலும் சரி, நண்பர்களாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு இந்த பதிவை நீங்க ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கும் அந்த ஜோதிட ரீதியான ஒரு விழிப்புணர்வு அப்படின்றது கண்டிப்பா கிடைக்க வரும். இந்த பதிவை பார்க்கறதுல இருந்து இந்த சேனலை நீங்க சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. வாங்க பார்க்கலாம். இப்போ அந்த ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் உண்டான பலன்களை பற்றி நம்ம தெளிவா இந்த வீடியோல பார்க்கலாம். காலபுருஷனுக்கு 2வது ஸ்தானம் இந்த ரிஷப ராசி. இந்த ரிஷப ராசியில கார்த்திகை நட்சத்திர அன்பர்கள் 2, 3, 4 பாதத்தை சார்ந்தவர்கள் இருப்பாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா ரோஹிணி நட்சத்திர அன்பர்கள் 4 பாதம் உடையவர்களும், அடுத்து மிருகசீரிட நட்சத்திர அன்பர்கள் 1ஆம் பாதம் 2ஆம் பாதம் இந்த பாதத்துல பிறந்தவர்கள் இந்த ராசியை சார்ந்தவர்களாக இருப்பாங்க. இந்த ரிஷப ராசி பாத்தீங்கன்னா தனஸ்தானத்துல இருக்கக்கூடிய காலபுருஷனுக்கு தனஸ்தானத்துல இருக்கு. அதனால இவர்களுக்கு எப்போதுமே ஒரு வருமானத்துல குறைவு இருக்காது. எங்கேயாவது இருந்து ஒரு பணம்ன்றது இவர்களுக்கு கண்டிப்பாக வந்து சேரக்கூடிய ஒரு அமைப்புலதான் இந்த ரிஷபராசி என்பர்கள் இருப்பாங்க. இந்த ரிஷபராசி என்பர்கள் பொதுவாகவே ரொம்ப தனிமை விரும்பிகளாக இருப்பாங்க. இந்த ராசிக்கு அதிபதி சுக்கிரன், அதே சமயத்துல இந்த ராசியில சந்திரன் உச்சம் அடைகிறதுனால இவர்கள் எப்போதுமே தனிமையை விரும்பக்கூடிய ஒரு நபர்களாக இருந்தாலும் கூட இவர்களை சுத்தி எப்போதுமே ஒரு 10-15 பேர் இருக்கணும். அந்த அளவுக்கு எல்லாரும் இருப்பாங்க. ஆனா இவங்க மட்டும் பேச மாட்டாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு பொலைட்டான ஒரு நபர்களாக தான் இந்த ரிஷபராசி என்பர்கள் இருப்பாங்க. இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு வரக்கூடிய 9 மாதத்துல ஒரு நல்ல ஒரு திருப்பங்கள் கிடைக்குமா அப்படின்றத எதிர்பார்ப்பு அதிகமான பேருக்கு இருக்கு. ஏன்னா உங்களுடைய 11ஆம் இடத்துல சனி இருக்கிறார். அந்த சனியினுடைய ஒரு தன்மை பாத்தீங்கன்னா இந்த 2 வருடம் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஏற்றத்தை தொழில் சம்பந்தமாக கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு யாரெல்லாம் புதிதா தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறீங்களோ, யாரெல்லாம் ஏற்கனவே தொழில்ல இருக்கிறீங்களோ, இவர்களுக்கு எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா இந்த அமைப்பு ஒரு நல்ல ஒரு சேஞ்சஸ கொடுக்கக்கூடிய ஒரு டைமாக இருக்கும். ஏன்னா 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த சனி பகவான் தொழில் ரீதியான நல்ல முன்னேற்றங்களை
பலன்களை கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கிறார். அதுல இந்த வரக்கூடிய 9 மாதங்கள் உங்களுக்கு இன்னும் ஒரு நல்ல வளர்ச்சி தரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். பெண்களாக இருக்கிறீங்க அப்படின்னா இந்த காலகட்டம் நீங்க டெய்லரிங் சம்பந்தப்பட்ட ஒரு தொழில்கள், அடுத்து ரெஸ்டாரண்ட் சம்பந்தப்பட்ட சில தொழில்கள், அடுத்து பாத்தீங்கன்னா இந்த சின்ன சின்ன நகை கடைகள், ஸ்டேஷனரி ஷாப்பு, இதெல்லாம் உருவாக்குறதுக்கு உண்டான ஒரு சாதகமான ஒரு காலகட்டமாக தான் இந்த ரிஷபராசி பெண்களுக்கு இருக்க போகுது. இந்த ரிஷபராசி என்பர்கள் வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்கள் கடந்த காலத்துல ஏற்பட்ட அவமானங்கள் மாதிரி வேற எந்த இடத்துலயுமே இவர்களுக்கு ஏற்பட்டிருக்காது. அந்த வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு நெருக்கடியை இவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில சந்திச்சிருப்பாங்க. எந்த இடத்துக்கு போனாலும் ஒரு அவமானங்கள், தேவையில்லாத ஒரு பொருள் நஷ்டங்கள், தேவையில்லாத ஒரு உறவுகள் பிரிவு, இப்படின்னு இந்த வெளிநாட்டுல இருக்கிறவர்களுக்கு, இந்த ரிஷப ராசியில இருக்கிறவர்களுக்கோ கடந்த ஒரு 6 மாதமாக தேவையில்லாத ஒரு பிரச்சனையை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருந்திருக்கும். இது எல்லாமே இந்த காலகட்டம் முழுவதுமாக தீரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. இந்த 9 மாதங்களுக்கு இந்த ரிஷப ராசியில இருக்கக்கூடிய வெளிநாட்டுல வாழக்கூடியவர்கள் இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்து மீண்டு வரக்கூடிய ஒரு தருணம். அந்த இடத்துல நீங்க வெளிநாட்டுல சொந்தமாக வீடு வாங்குவதற்கும், உங்களுடைய குழந்தைகளினுடைய படிப்பு, அங்க ஒரு நிரந்தரமான ஒரு வேலை வாய்ப்பை பெறுவதற்கும் உண்டான ஒரு தகுதியை கொள்வதற்கு உண்டான ஒரு நேரமாக தான் இந்த ரிஷப ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. இந்த ரிஷப ராசி என்பர்கள் தன்னுடைய திருமண வாழ்க்கையில அதிகப்படியான அவமானங்களை சந்திச்சிருப்பீங்க. திருமண வாழ்க்கையில திருமணமே நடக்காது அப்படின்னு நினைச்சவங்களுக்கு எல்லாருக்குமே திருமணம் நடந்திருக்கும் கடந்த காலத்துல. இந்த திருமணம் நடந்ததுக்கு அப்புறம் ஏண்டா திருமணம் பண்ணணும் அப்படின்ற மாதிரியான ஒரு விரக்தியான ஒரு சூழ்நிலை இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு கொடுக்குது. இது எல்லாமே எந்த மாதிரியா கொடுக்குது? 2ஆம் இடத்துல குரு பகவான் தான் இருக்கிறாரு. அப்ப குடும்ப வாழ்க்கை நல்லா தானே நமக்கு கொடுத்துருக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்விகள் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு எல்லாருக்குமே இருக்கும். ஆனால் அந்த 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் யாரு அப்படின்னு பார்க்கும்போது உங்களுடைய அஷ்டமாதிபதி 2ஆம் இடத்துல இருக்கும்போது திருமணத்திற்கு பிறகு வரக்கூடிய உறவுகள் மூலமாக நிறைய பிரச்சனைகளும் சண்டை சச்சரவுகளும் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. இது 9 மாதங்கள்ல என்ன மாதிரியான ஒரு நிவர்த்தியை கொடுத்துட்டு வரப்போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, குரு அதிசாரம் பெறும்போது ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு குடும்ப ரீதியாக ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். அதே சமயத்துல இந்த ரிஷபராசி என்பர்கள் விவாகரத்து வழக்குகள் பதிவு செய்திருக்கிறீங்க அப்படின்னா அதெல்லாம் உங்களுக்கு எந்த விதமான ஒரு கவுன்சிலிங்குமே இல்லாம உங்களுக்கு அந்த விவாகரத்துகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. மறுமணம் அப்படின்னு சொல்லக்கூடிய 2வது திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு கேள்விகள் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு அதிகமாக இருக்கும். ஏன்னா முதல் திருமணம் எங்களுக்கு ஏதோ ஒரு பாலா போன மாதிரியான ஒரு அமைப்பா ஆயிப்போச்சு. இப்ப 2வது திருமணம் செஞ்சுக்கணும்னு நாங்க ஆசைப்படும் போது அதுல எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சூழ்நிலைகள் கிடைக்குமா அப்படின்ற ஒரு கேள்விக்குறி இருக்கும். தாராளமாக இந்த 2026க்குள்ள உங்களுக்கு மறு திருமணம் அப்படின்றது கண்டிப்பாக ஒரு அமைப்பை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். ஏன்னா இந்த மறு திருமணத்திற்கு உண்டான காரக கிரகம் 9ஆம் வீட்டு அதிபதி 11ஆம் இடத்திலேயே இருக்கிறதுனால, அதே மாதிரி 11ஆம் வீட்டு அதிபதி உங்களுடைய 2ஆம் இடத்திலேயே இருக்கிறதுனால, அந்த குடும்ப ஸ்தானத்திலேயே இருக்கிறதுனால இந்த 9, 11, 2 இது 3ம் சம்பந்தப்படுறதுதான் இந்த 2வது திருமணம். இந்த 2வது திருமணம் இந்த மாதிரியான அமைப்புகள் சேர்ந்து இருக்கும் போதுதான் கண்டிப்பாக அந்த மாதிரியான வாழ்க்கையை கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு டைமா இருக்கும். அதனால இந்த 9 மாதத்துக்குள்ள 2வது திருமணம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக அதற்குண்டான ஒரு முடிவுகளை எடுக்கலாம். இருந்தாலும் உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்க பார்த்து உங்களுக்கு உண்டான திசா புத்தி நல்லா இருக்கா. ஏன்னா சில பேருக்கு ராகு திசையெல்லாம் நடக்கும் போது 2வது திருமணம் பலதார மனமா ஆகி போயிருது. ஒரு 2வது திருமணம் வாழ்க்கை நடத்தலாம் நம்ம நினைக்கும் போது
அந்த திருமணமும் முறிவு ஏற்பட்டு அடுத்து இன்னொரு திருமணம், இப்படி அந்த பலதார மனத்திற்கு உண்டான ஒரு அமைப்பை இந்த ராகு திசை மிக அதிக அளவில் கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். ஏன்னா நம்ம நிறைய ஜாதகங்கள் பார்க்கும்போது இரண்டாவது திருமணம் செய்து முடித்து அதுல ஒரு தோல்வியை கண்டவர்கள் தான் நிறைய பேர் பார்ப்பாங்க. ஏன்னா அப்போ அந்த இடத்துல பார்க்கும்போது கண்டிப்பா அவர்களுக்கு அந்த ராகு திசை மிக பெரிய அளவுல அவர்களினுடைய வாழ்க்கையில தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கும். அதனாலதான் இரண்டாவது திருமணம் செய்யறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி உங்களுக்கு உங்களுடைய சுய ஜாதகத்தை பாக்குறது நல்லது. அது ஒரு நல்ல ஒரு சேஞ்சஸ் உங்க லைஃப்ல கொடுக்கும். இந்த மாதிரி இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டம் மறு திருமணம் நடப்பதற்கும் உண்டான ஒரு அமைப்பாக இருக்கு. அடுத்து வெளிநாட்டுல போகக்கூடிய குழந்தைகளினுடைய கல்வி வாழ்க்கை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த உயர் படிப்பு, அதுல நிறைய ஒரு டிராபேக் இந்த ரிஷபராசி என்பர்கள் கிட்ட இருக்கு. ஏன் அந்த மாதிரியாக இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, போகக்கூடிய அந்த கல்வி இடத்துல பாத்தீங்கன்னா இவர்களுக்கு தேவையான ஒரு கான்சென்ட்ரேஷன் இல்லை. அந்த தேவையான அளவு உங்களுக்கு அந்த கவனமின்மை அப்படின்றது இருக்கிறதுனால அந்த இடத்துல உயர்கல்வி இடத்துல உங்களுக்கு ஒரு தேவையான ஒரு அமைப்பு, சாதகமான ஒரு சூழ்நிலை இந்த உயர்கல்வி படிக்கக்கூடிய இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு இல்லை. இந்த 9 மாதங்கள்ல அதுலெல்லாம் சின்ன சேஞ்சஸ் வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். ஏன்னா கேது பகவான் உங்களுடைய 4ஆம் இடத்துல இருந்து கொஞ்சம் பாதி கடந்து வந்துட்டு இருக்கிறாரு. அதனால அதே சமயம் குருவும் அதிசாரம் பெறதுனால ஒரு 48 நாட்களுக்கு இது மாதிரியான ஒரு மாற்றங்கள் கண்டிப்பாக உயர்கல்வியில ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலையை கொடுக்கும். நவம்பர் மாதத்துக்கு அப்புறம் சனியும் வக்ர நிவர்த்தி பெறதுனால முழு அமைப்பாக உங்களுடைய 11ஆம் இடத்திலேயே செயல்படுறதுனால அந்த உயர்கல்வியினால ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம், அதனால ஒரு நல்ல வேலை வாய்ப்பு, இதெல்லாமே கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு இருக்க போகுது. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதகத்துல சில பலன்கள் இருக்கலாம். அதே சமயத்துல அந்த சுய ஜாதகத்துல இருக்கக்கூடிய பலன்கள் உங்களுக்கு இந்த கோச்சார கிரகங்களின் பலன்களின் அடிப்படையில இருக்கா அப்படின்றத செக் பண்றதுக்கு நீங்க என்கிட்ட கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.